என்ன முயற்சி செய்கிறாங்கன்னா, ஒரு 8,60,00,000. ஏன்னா இஸ்லாமிய சட்ட பிரகாரம் உயிருக்கு உயிர், அப்படி எடுத்தால் தான் வந்து தவறுகள் குறையும், மனிதர்கள் வாழ முடியும். அப்படிப்பட்ட சட்டம் தான் இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லி இந்தியாவில் பல முக்கிய மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தன் கொலை பண்ணிட்டா அவனுக்கு அந்த சட்டம், அந்த தண்டனையை கொடுத்தா தான் கொலைகள் குறையும். அப்படிப்பட்ட சட்டம் இருக்கனால அங்கெல்லாம் அடிக்கடிலாம் கொலை நடக்காது. கொலை செய்ய பயப்படணும். ஒரு உயிரை எடுக்கலாமா? உயிரை எடுக்க தற்கொலை பண்ணுறதை அரசு விரும்புமா? ஏன் உயிரை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கூட அரசு விரும்பாது. ஏன்னா எப்படி உயிரை எடுக்கலாம்? உன் உயிரை எடுக்கிறதுக்கு உனக்குன்னு ஒரு டயம் இருக்குது. அந்த இதில் நீ ஆசைப்பட வேண்டாம், உன் உயிர் தானாக போயிடும். தற்கொலை பண்ணுறது அரசே விரும்பாமல் இருக்கச்சில நீ போய் ஒரு உயிரை எடுக்கிறதுங்கிறது பெரிய குற்றம் அல்லவா? அப்போ என்ன ஆகுதுன்னா, 8,60,00,000 ரூபா கொடுத்து எவ்வளவோ முஸ்தீப் எடுத்து அவங்க முயற்சி பண்ணினாங்க. ஏன்னா இந்த பிளட் மணி, குருதி பணம், குருதி பணம் என்றால் இரத்த பணம், அதாவது அவங்களுக்கு அந்த ஈடு கொடுக்கறது, ஈடேற்றம். அதாவது இதுக்கு பதிலாக ஒரு தொகையை கொடுத்து அவங்க மன்னிப்பு, அதாவது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு சாதகமாக நான் உங்களை மன்னித்துட்டேன், குர்ஆன் சட்டத்தில் அப்படி இருக்கு, மன்னிப்பு கொடுத்து விட்டால் என்ன செய்வாங்க, அந்த தொகையை பெற்றுக்கொண்டு விடுதலை செய்து விடுவாங்க. இந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இஸ்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலம் மேலே கருணையாளனாக இருக்கிறதுனால சரி திருந்தி வாழ்வதற்கு அப்படி அவங்க மன்னிப்பு கொடுத்துட்டா போங்க, ஒரு தொகையை பெற்றுக்கொண்டுட்டு போங்க என்று சொல்வதற்காக இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அதனால் இவ்வளோ பெரிய தொகையை என்ன செய்கிறாங்க, வசூல் பண்ணி இந்த அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க குடும்பத்தில் அதை என்ன செய்யலை, அதை பெறுவதற்கு தயாராக இல்லை. அவங்க தயார் இல்லை, நாங்கள் வந்து பெறவே மாட்டோம் என்று அவங்க சொல்கிறாங்க. அதற்கு இஸ்லாமிய மதகுருமார்கள், சூஃபி, அந்த மனிதர்களை எல்லாம் தெய்வ வழிபாடு, மனிதனுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கக்கூடிய அந்த தர்கா வழிபாடை ஆதரிக்கக்கூடிய அபூபக்கர் முஸ்லியார் என்று சொல்லக்கூடிய அவங்களை பிடித்து, இன்னும் மதகுருமார்கள் அவர்களை பிடித்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, காந்தாபுரம் அங்கே இருந்து நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஆறுதல் சொல்லி மாறி அந்த சகோதரி வந்தால் நமக்கு சந்தோஷம் தான். நமக்கு என்ன இருக்கு, அந்த அரசாங்கத்துக்கு கூட என்ன இருக்கு, ஒருத்தரை வாண்டடாக பிடிச்சி கொலை செய்யணுங்கிறது அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குமா? நம்ம நாடு மாதிரியா கூட்டு மனசாட்சி பிரகாரம் எங்களுக்கு ஒருத்தரை தூக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, அதனால கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லை. முறைப்படி விசாரிச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறது மாபாதக செயல். அந்த மாதிரி செய்ய மாட்டோம். உழைக்க போனவர்களுடைய உயிரா, நாட்டை அழிச்சக்கூடிய பெரிய பெரிய கொடியவர்களுடைய உயிரான்னு கேட்குறான். பாவப்பட்டவர், வேலைக்கு சேர்ந்தவங்க, வேலைக்கு போனவங்க வேலையை பார்த்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டு போட்டு தேவையில்லாத ஒன்று பார்க்கச்சல என்ன சேர்ந்துடுறாங்க, மாட்டிக்கிறாங்க இப்படி. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சூஃபி போடக்கூடிய இந்த அபூபக்கர் முஸ்லியார் என்று சொல்லக்கூடிய முஸ்லியார்